ஓகே சார். எனக்கு இன்னொன்று சார், இப்போ போலேந்தி சார், நீங்கள் வந்து அவங்க சிறையில் இருந்த ஒரு பரப்பன கழக சிறையில் இருந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் சசிகலாவுடன் நீங்கள் இருந்தீங்கள். அப்போ வந்து இந்த அமைச்சர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 12 அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்க. அப்போ கூட இபிஎஸ் வந்து பார்க்கல. அப்பவுமே அவங்க சிறையில இருந்து வெளியில வரும்போது இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ கூட அலுவலகத்துக்குள்ள உள்ள விட மாட்டோம், நினைவிடத்துக்கு வர விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இடையூறுகள் கூட அப்போது மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் வந்து இப்போது 2 அணிகளாக, அதாவது அதிமுக வந்து நீங்க தனியா ஓபிஎஸ் அணி தனியா இருக்குது. அது இப்போ அதன் பின்னர் அந்த எல்லாம் நடந்து இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இப்போ திரும்ப ஓபிஎஸ் வந்து சின்னம்மா கூட இணைந்து அந்த சசிகலா கூட சசிகலா கூட இணைந்து செயல்படுவோம் என்று அவர் அறிவித்து விட்டார். இவங்களும் அதுங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான், நாங்கள் வந்து எப்பவும் சந்திப்போம் அப்படின்னு சசிகலாவும் சொல்லிட்டாங்க. இப்போ அமமுக இருக்குது. அமமுக டிடிவி தினகரனும் ஓபிஎஸோட இணைந்து செயல்படுவோம்னு சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க இணைந்து இந்த இபிஎஸ் அணியினருக்கு எதிராக முழு வீச்சில் இன்னும் இறங்கல. 3 பேரும் தனித்தனியா போயிட்டு இருக்கீங்களா சார்? அதனாலதான் சொல்றேன், இந்த எதிர் முகாமிலேயே 3 அணி தனித்தனியா இருக்குது. அது வந்து அந்த வாக்குகளையும் தேர்தல் நேரத்திலையும் அது ஒருங்கிணைக்க முடியுமா அப்படிங்கறதான் இருக்கு. ஏன் இந்த மீண்டும் மீண்டும் அந்த ஒன்றிணைன்னு அவங்க ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இப்போ கண்ணன் வேற வழி இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபியிடம் வேறுபட்டு நின்றாலும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் என்கின்ற மிக வலிமையான கூட்டணி, சும்மா வாயில பேசுறது இல்லைங்க, வலிமையான கூட்டணி, 38 இடங்களில் அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஒரு இடத்தை தான் எங்களால் தேனியிலே வெற்றி பெற முடிந்தது. இந்த மாவீரன் எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட இருந்த நேரம் தான், லெட்டர்லயும் இருந்துச்சு. அப்பயே வேற இடத்துல வெற்றி பெற முடியவில்லை. சூழ்நிலை அப்படி நம்மை போய் விட்டது. மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள், தலைவணங்கி ஏற்றுக்கொண்டோம். நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. இப்ப வந்து ஓபிஎஸ் போக தயாராக இருக்கிறார். அது அவரும் சொல்லிட்டாரு, அந்த தினகரனும் சொல்லியாச்சு, டிடிவி தினகரனும் நாங்க இணைந்து போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆமா. ஆனா இவங்க தான் சொல்ல மாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்து அவர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ்ஐ தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் ஆல்ரெடி நரேந்திர மோடி தான் வர வேண்டும், மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே ஓபிஎஸ் தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது பல கட்சிகள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். தேமுதிக வரும், பாமக வரும், அதற்கு பின்னாலே நாங்கள் இருக்கிறோம், பாஜக, இப்படி எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு அணி உருவாகும். திரு வாசன் இருக்கிறார், பின்னாலே பாரிவேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கட்சி, நீதி கட்சி சண்முக மன்னன், இப்படி எல்லாம் நீங்க அப்படியே ஒரு கூட்டணி உருவாகும். இந்த 2 பக்கமும் 2 கூட்டணி உருவாகும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அரசியல் அனாதையாக நிறுத்தப்படுவார். ஆக எல்லாரையும் 3 மாதம் கூட இல்ல, அதுக்குள்ள இன்னும் அந்த தயக்கம் காட்டிக்கிட்டே இருந்தது, இப்படியே போயிட்டு இருந்தா அதை விரைவில் கூட்டணியை முடிச்சிடலாமா? முடிச்சா ஒரு பெரிய போர்ஸ் அதை உருவாகும் போது அது ஒண்ணுமில்லாம போயிடும். இபிஎஸ் தலைமையில இருக்கிறது ஒண்ணுமில்லாம போகணும், பொதுவான கணிப்பா இருக்குது. அதான் சொல்றேன், நீங்க அதை ஏன் முன்னெடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க? இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன். ஆமா, தெளிவாக உங்களிடத்துல நான் சொன்னேன். என்ன சொல்லிட்டீங்கன்னா, அதாவது நீங்க கவனிச்சிருப்பீங்க, 1 மணி நேரத்தை கூட வீணாக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, முன்னிலைப்படுத்தி பேசினேன். ஆகவே இனி காலங்கள் கடந்து போயிடும். பின்னால் இதையே சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதையே சொன்னா எல்லாரையும் சேர்த்து வைப்பேன்னா அது நகைப்புக்குரிய ஒரு விஷயம் ஆயிடும். எல்லா கூட்டணி எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு அணியில நிற்கும் போது இன்னும் போய் நான் சேர்த்து வைப்பேன்னா நான் வந்து அவர்கள். ஆனால் சவாலாக சொல்லுகிறேன், பழனிசாமி உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா மேலே இருந்து குறைக்கிறது என்று சொன்னவனுக்கு நான் பாடம் சொல்லியிருப்பேன். காலிலே பற்றி காலை வாரியவனுக்கு நான் பாடம் சொல்லியிருப்பேன். ஆனா இன்னமும் சமாதானம் என்கின்ற பெயரில் ஏன் பேசுகிறார் என்பது புரியவில்லை. அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அது நடக்கவே நடக்காது. நடக்காத ஒண்ணு நடக்கிறதா பேசுறதுங்கிறது தான் வேதனை அளிக்கின்ற விஷயம். ஒட்டுமொத்தமா சேர்ந்து சார் நான் என்ன சொல்றேன், சரியோ நியாயமோ தமிழ்நாடு பூரா சின்னம்மாவை ஏமாத்திட்டாங்க,
துரோகம் பண்ணிட்டாங்கன்னு பேசுறதையும் ஒரு தொலைக்காட்சிகள் கின்னஸ் ரெக்கார்டு சாதனை புரிந்திருக்கிறது. இவர் தவழ்ந்து வந்து காலையில விழுந்த காட்சியை தினம் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியவர் எப்படி திரும்புவார் என்று இவர் நினைக்கிறார்? இல்ல நீங்க கூப்பிட்டீங்களா, இல்ல அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா, இத மற்ற தலைவர்கள் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டீங்களா? எப்படி இப்படி ஒன்றை சொல்லிக்கொண்டே போறது ஜனங்கிட்ட? நான் சேர்த்து வச்சிருவேன், நான் சேர்த்து வச்சிருவேன், நான் சேர்த்து வச்சிருவேன். யாரு வரன்றாங்க சேர்றதுக்கு?